இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸில் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு சோயா சங்க்ஸை கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை ஆறுனதையும் வடிச்சிட்டு புளிஞ்சிட்டு நம்ம மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்சு படித்து புளிஞ்சி வச்சுருக்க சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துக்கிறேன். மசால் சோயா சங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் வந்து சின்ன சங்க்ஸாக இருக்கனால அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் பெருசு வாங்கினீங்கன்னா 2 கூட 2-3 கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாம் கோட் ஆகும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சோயா சங்க்ஸு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த சோயா சங்க்ஸ் ஃப்ரை வந்து சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுலேயே சாதம் போட்டு கிளறி ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.